படம் சூப்பராக இருந்தது. அப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சாதாரண பொழுதுபோக்குன்னு வர்றவங்களுக்கு வந்து அதில் சில விஷயங்கள் இல்லைன்னு இருக்கலாம். ஆனால் கண்டென்ட்டாக இன்றைக்கி இருக்கிற அரசியலை நுட்பமாக பேசியிருக்காங்க அந்த படத்தில். கேமரா சூப்பராக இருக்குது. மியூசிக்கில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். எல்லாருடைய நடிப்பும் ஒரு மீட்டருக்குள்ளே அழகாக இருந்துச்சு. அது ஒரு பிரம்மாண்டமான செலவு செய்யப்பட்ட படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சின்ன படம் தான். ஆனால் பிரம்மாண்டமாக செலவழிக்கப்பட்ட மாதிரி தங்களோட அறிவு நுட்பத்தாலே அழகாக அந்த படத்தை படமாக்கியிருக்காங்க. இதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்குது. இது ஒரு சைலண்ட்டாக அதை கவனிக்கிற அரசியல் தெரிஞ்ச இல்லை இங்கே இருக்கிற சூழல், அரசியல் சூழல் அல்லது வந்து உலகமயமாக்கல் சூழலை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும், அருமையாக இருக்குது. ஃபேமிலியில் யாருமே முகம் சுளிக்காமல் படம் பார்க்கலாம். அக்கா தங்கச்சியோட, அம்மாவோட, குழந்தைகளோட எல்லாரோடையும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். குழந்தைகளுக்கு கொஞ்சம் அரசியல் புரியாது, ஆனால் யங்ஸ்டர்லாம் அதை நிச்சயமாக பார்க்க வேண்டிய படம். இதை கமர்ஷியலாக அணுகக்கூடாது. இதை நம்ம வாழ்வியலோட இன்றைக்கி இருக்கிற நவீனமய மக்களில் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம கவனமாக பார்க்கணுன்றத ஒரு பார்வை இருக்கு இல்லையா. வியாபாரம், தொழில் அப்படின்ற விஷயத்தில் இன்றைக்கி வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அதை ஒரு கற்பனையாக சொன்னால் கூட யதார்த்தமான உண்மை தான். அந்த உண்மையை அது பேசியிருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த அரசியலை தெரிஞ்சுக்கிட்டு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அந்த படம் ரொம்ப ஒரு நல்ல படமாக இருக்குது, அருமையாக இருக்குது. டைரக்டர் எப்படி இல்லை சார், எனக்கு 100% எனக்கு நிம்மதியாக ஒரு அமைதியாக உட்காந்து பார்க்குறேன். எனக்கு சலனப்படுத்தலை, கவனமாக அதை பார்க்க வைக்கிது, கவனமாக அவங்க சொல்ல வர்றதை கேட்க வைக்கிதுல்ல, அதுதான் படமாக பார்க்குறேன். என் கவனத்தை திருப்பி ஒரு பாட்டை போட்டு ஆடுறது, என் கவனத்தை திருப்பி ஒரு ஃபைட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ண முடியாது எங்கள் மாதிரி ஆடியன்ஸை. ஏன்னா எல்லா ஆடியன்ஸுமே நல்ல அறிவானவங்க தான். ஆனால் என்னென்னா ஒரு ஒன் சைடு நின்று இந்த படத்தை பார்க்கக்கூடாது. பொதுவாக வெறும் மனசோடு வந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் உட்காந்து என்ன சொல்கிறான்னு கவனிக்கிற ஆடியன்ஸ் தான் இந்த படத்துக்கு தேவை. அவன் ஒரு கற்பனையில் ஒரு கதை எழுதிக்கிட்டு அவன் ஒரு திரைக்கதையோடு வந்து படம் பார்த்தான்டா நிச்சயமாக அது படம் பார்க்க முடியாது. இந்த படத்தை வெறும் மனசோடு வந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் என்ன சொல்கிறான்னு கவனத்தோடு பார்த்தா ஒரு சிறப்பான படம். நன்றி. கைலன் அந்த மூவி தான் பார்த்தேன் ஆக்சுவலாக. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது. பட் ஆனால் வந்து ஒரு இன்டர்வல் பிளாக்கில் ஏதோ புதுசாக சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப என்கேஜிங்காக வந்து இருந்தது. நிறையா விஷயங்கள் தமிழ் பற்றி சொல்லியிருந்தாங்க, நாட்டில் நடக்கிற இந்த கார்ப்பரேட் இஷ்யூஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து இந்த குவாண்டம், இந்த மாதிரி இது எல்லாமே எப்படி மாடர்ன் வேர்ல்டு கனெக்ட் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப புதுசாக இருந்தது செகண்ட் ஹாஃபு. ஃபஸ்ட் ஹாஃப் அதாவது இன்டர்வல் பிளாக்கில் வந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததோ அது வந்து செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லா என்கேஜிங்காக பண்ணியிருந்தாங்க. சரி, கிளைமேக்ஸ் என்ன தான் சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தப்போ ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்தாங்க. அது ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு ஆக்சுவலாக. செகண்ட் ஹாஃப் வாஸ் டூ குட். ஆமாம், தேங்க்யூ. பெரிய படம் இதுதான். ரொம்ப 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 பிரமாதமான படம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் பார்க்க வேண்டிய படம். ரொம்ப அறிவுபூர்வமான படம். ரொம்ப பல வருஷம் கழிச்சு வந்த ஒரு படம். ஏஐ பற்றியான முழு அறிவும், தமிழ் பற்றியான உணர்வும், வேத ஞானம் மூர்த்தினம் சித்தம் கணிதம். அதாவது வேதம் தான் எல்லாத்துக்கும் மணிமகுடமாக இருக்கிறது. கணக்கு பற்றியான ஒரு படம் தைரியமாக எடுத்ததுக்கு டைரக்டருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி.